அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்ன வீடியோவில் பேக் பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இனி இருக்கிறது வந்து ஸ்லீவும் பட்டியும் தான் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கணும். பட்டி வந்து நான் எப்போவுமே தெக்கியில் தான் அளவு கரெக்டாக வெட்டுவேன். இப்போ வந்து ரஃபாக மட்டும்தான் வெட்டி வச்சுக்குவேன். அது எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு இந்த அளவுலேருந்து பட்டி தேவைப்படும். இங்கே வந்து இந்த டாட் பிடிச்சிருவோங்களா, இந்த டாட் வந்து நான் 1 இன்ச்சு பிடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 1 இன்ச்சு இப்படி பிடிக்கல, இப்படி மேலே ஏறிடும். இந்த அளவு நம்மளுக்கு பட்டி இங்கே வரும். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல இந்த டாட் பிடிச்ச கடைசியில், இந்த டாட் பிடிச்ச கடைசியில் இந்த அளவுலேருந்து இப்படி இருக்குது. இப்போ இது வந்து ரெடி அளவு. இந்த ரெடி அளவுலேருந்து நம்ம தையலுக்கு நம்மளுக்கு அரைஞ்சு வேணுமில்லங்க. இங்கே அரைஞ்சு, இப்படி அரைஞ்சு, இது வந்து நான் தைச்ச கடைசியில் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி அளவு இந்த இது வந்து பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டு போட்டு இந்த டாட்டும் பிடிச்சிருப்போம். இங்கேயும் நம்ம டாட் பிடிச்சிருப்போம். பிடிச்ச கடைசியில் இருக்கிற அளவு ரெடி அளவு இப்படி மார்க் பண்ணி அதுக்கு மேலே தையலுக்கு அரைஞ்சி 2 பக்கம் இப்படி தான் மார்க் பண்ணுவேன். இப்போ அதுக்கு ரஃபாக எப்படி கட் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பட்டி இங்கே ஜாயின் பண்ணுறோம். இங்கே தையலுக்கு வந்து அரைஞ்சி விட்ருக்குறோம்லங்க, அந்த அரைஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு இப்படி குறிச்சிக்குவேன். இது வந்து துணி வெட்டுறோம்லங்க, வெட்டினதில் சைடு பார்ட் வருதுல்ல, அந்த இது வந்து பட்டிக்குன்னே விட்டுருவேன் நான். இப்போ அந்த துணியில் வந்து 2 துணி இருக்குதுங்களா. இப்போ சின்ன சைஸ்னால் இது கரெக்டாக இருக்குது. பெரிய சைஸ்னால் நம்ம வந்து சைடில் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறோம். விட்டம் கடைசியில் அவங்களுக்கு ஃப்ரண்ட் அளவு எவ்வளோ எடுத்தோம், 9.25. ஃப்ரண்ட்டு பேக்கு 2வே 4 பக்கமும் 9.25 37 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோம். 9.25 இன்ச்சு. அந்த 9.25 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்மளுக்கு பட்டி வந்துடும். இதுக்கு மேலே நம்ம தையலுக்கெல்லாம் விடுவோம்லங்க, அதுக்கு தையல் கூடுறதுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு துணி தேவைப்பட்டுரும். அப்போ இங்கே கொஞ்சம் நம்ம இதையே கட் பண்ணி ஜாயின் கொடுத்துக்குவேன். பட்டி வந்து நான் அப்படி தான் வெட்டிக்குவேன். இப்போ இதில் இருக்கிற அளவு அக்யூரேட்டாக எடுக்க மாட்டேன். மொத்தமாக இந்த துணியை அப்படியே விட்டுவேன். தைக்கும் போது நம்ம பட்டி வந்து இந்த அளவில் வந்து ரஃபாக அடித்து திருப்பிக்குவோம். இது வந்து சிங்கிள் கிளாத்துங்களா, இது கீழே ஒரு கெட்டியாக இருந்தால் ஒரு துணி, இதே மாதிரி துணியாக இருந்தால் 2 துணி கொடுத்து அதை அடித்து திருப்பணும் கடைசியில். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பட்டி வெட்டிக்கிறது. பட்டி வந்து நம்ம இந்த அளவு எடுத்து பட்டி வெட்டிக்கலாம். இப்போ பட்டி வந்து நான் தைக்கையில் உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேங்க. இப்போ இந்த துணியில் பட்டிக்கு பத்தாது. இதை வந்து நான் இந்த துணியை கட் பண்ணி இப்படி ஜாயிண்ட் கொடுத்துட்டோன்னா சரியாக இருக்குது. இப்படி ஜாயிண்ட் கொடுத்தா இந்த பட்டியோட அளவு சரியாக இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா கிளாத்து இதுக்கு 2 கிளாத் வைக்கணும். இது தைக்கையில் எப்படி பட்டி வெட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரெட்டை துணி கரைப்பகுதி, இப்போ நம்ம பக்கம் இருக்குது இல்லைங்க, இந்த 2 கரைப்பகுதியை அப்படியே எடுத்து இப்படி போட்டுக்கிறோம். 4ஆக போட்டுக்கலாம். இப்படி 4ஆக போட்டாச்சு. இப்போ இதில் என்னன்னா, நான் எதுக்கு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சில் வெட்டுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சைடில் ஜாயிண்ட் வரும். ஸ்லீவ் வெட்டையில் சைடில் ஜாயிண்ட் வரும். அதனால தான் நான் மறுபடியும் இது 1 மீட்டரில் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 1.25 மீட்டராக இருந்தால் நம்மளுக்கு இந்த அளவு துணி வந்திருக்கு. ஸ்லீவுக்கு சைடு ஜாயிண்ட் வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணணும்னு சொல்லணுங்கிற இதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவுக்கு கைக்கு கீழே ஸ்லீவில் கையில் உள்ள துணி மடித்து அடிச்சிருக்கிறாங்கல்லங்க, அதுக்கு நம்ம முதல்ல வந்து அளவு விட்டுக்கணும். இப்போ லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சு போதும். லைனிங்னா நம்ம வந்து அடித்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்புவோம். உள்ளே 1/2 இன்ச்சு போதும். இது சிங்கிள் கிளாத்து அப்படிங்கிற குறைஞ்சது 1.25 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ அந்த 1.25 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். 1.25 இன்ச்சு வருதுங்க. 1.25 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு பண்ணியாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் தைக்கல இது வந்து இப்படி கீழே உள்ளே மடித்து வரும்லங்க, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வரும்ல, அந்த கிளாத் இது எக்ஸ்ட்ரா கிளாத்து. இப்போ அதிலிருந்து நம்ம ப்ளவுஸ் அளவு மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், நாம் ப்ளவுஸுக்கு வந்து இப்படி ப்ளவுஸை போட்டு வெட்டலாம். ப்ளவுஸை போட்டு வெட்டலாம். இல்லாட்டி நாம் அளவு எடுத்தபடி நம்ம அளவு வந்து கையோட உயரம் வந்து 7.5 இன்ச்சு வந்துருந்துச்சு. 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு எடுத்திருந்தோம். இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணிட்டோங்களா. இப்போ நம்ம எழுதி வச்சதில் வந்து கை நீளம் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சுக்கு இப்படி குறிச்சுக்கலாம்.
அதுபோக மேலே தைக்கிற குடும்பம் முழுங்க, இது தைக்கிறதுக்கு அந்த வெட்டுற குடும்பம் முழுங்க, அந்த வெட்டுற இடம் அரைச்சி மேலே இப்படி குறிச்சுக்கிறோம். கையோட ரெடி அளவு 8 இன்ச்சு தான். கையோட ரெடி அளவு 8 இன்ச்சு, கீழே 1.25 இன்ச்சு அடித்து திருப்பறக்கு, மேலே 6 இன்ச்சு தையலுக்கு. இந்த உள்ளே இருக்கிற அளவு மட்டும்தான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ இதிலிருந்து என்ன பண்ணணும், கை கேப்பு, இந்த கேப் இருக்குல்லங்க, இந்த கேப்புக்கு நம்ம அந்த வளைவு எடுத்தால் மட்டும்தான் கை வந்து கரெக்டாக ஆம்கோலில் போய் உட்காரு. அப்போ அந்த வளைவு எடுக்கிறதுக்கு கை கேப்புன்னு ஒன்று மார்க் பண்ணும். அது என்னென்னா, நம்ம உடம்பு சுற்றளவு வந்து 42 இன்ச்சுங்களா, 42 இன்ச்சை 10ஆக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 42 இன்ச்சு அப்படின்னா 4.2 இந்த உடம்பு சுற்றளவுக்கு. இங்கே கை கேப் வந்து 4.2க்கு இப்படி குறிக்கிறோம். அது நம்ம எங்கேருந்து குறிக்கிறோம், மேலே அந்த வெட்டு போடுறோம்லங்க, இதிலிருந்து இப்படி, இது 4 பாயிண்ட்டுங்களா, 1 2 4.2க்கு இப்படி குறிச்சுக்கிறோம். குறிச்சிட்டு இதையே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இப்படி கோடு போட்டாச்சு. இப்போ இதிலிருந்து நாம் வந்து இந்த வளைவு வரையணும். கரெக்டாக இந்த இடம் 4.2 இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இது இந்த இடம் இப்படி கிராஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்மளுக்கு எது இல்லை, நம்ம வந்து வெட்டுக்கு இங்கே தான் இது பண்ணுறோம். இப்போ இது என்ன பண்ணலாம், கையோட அகலம் குறிச்சிக்கலாம். கையோட அகலம் எவ்வளோ வந்துருந்துச்சு, 8.5 இன்ச்சு. அதாவது ஆங்கோல் இருந்து இப்படி மேலே வரைக்கும் அளவு எடுத்தோம்லங்க, அந்த அளவு வந்து 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு ஃபுல்லாக இப்படி கவர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், சைடில் இதுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்தே ஆகணும். ஜாயிண்ட் கொடுக்குறது அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சுருந்தோம் அப்படின்னா, பட்டிக்கு வச்சுருந்ததே உங்களுக்கு அளவில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இது பண்ணுறாங்கிறது மட்டும்தான். இப்படி கை கிளாத்து இந்த அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் தைக்கீழே ஜாயிண்ட் கொடுத்துக்குவேன். இப்போ கீழே வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த அளவுக்கு இழுத்து விட்டுக்குவோம். கை கேப்பையுமே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இது ஜாயிண்ட் கொடுத்துருந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்துருக்கலாம். நான் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்போ கிளாத் வந்து இந்த அளவு இருக்குதுன்னு ஒரு நினச்சிக்குங்க. இப்போ வந்து நம்ம கையோட அகலம் வந்து இந்த அளவு இப்படி குறிச்சிட்டோம், 8.5 இன்ச்சு. இப்போ இதுக்கு மேலே வர்ற இடம் தான் நம்மளுக்கு தையலுக்கு வர்ற இடம். இப்போ நம்ம வளைவு போடுறது இப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்துல இருக்குல்லங்க, இந்த ஃபோல்டிங் சைடு, இப்போ வந்து இப்படி 4ஆக மடித்ததுக்கப்புறம் இங்கே 4 துணி சேர்ந்து இப்படி ஃபோல்டிங்காக இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் இப்படி டாட் வச்ச இடம் இப்படி இங்கே இருக்குதுங்களா, இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேங்களா, இது இப்படியே இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்லங்க, இது என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த கோட்டுக்கு டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி இதிலிருந்து வளைவு எடுத்துக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக அந்த கோட்டுக்கு டச் ஆகணும். இப்படி வச்சு இப்படி கொண்டு போய் கரெக்டாக இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம்லங்க, அந்த 1.5 இன்ச்சிலிருந்து தான் நாம் இப்படி வைக்கணும். நாம் இங்கே முன்னாடி இருந்தே இப்படி வச்சிடக்கூடாது. இங்கே 1.5 இன்ச்சு இப்படி நேராக வந்து தான் நம்மளுக்கு இந்த வளைவு வரணும். அப்போ அந்த ஆம்கோல் ஸ்கேல் கரெக்டாக இப்படி வச்சு இப்படி இழுத்து விட்டு இந்த இடத்துக்கு இங்கே 8ஆவது இருக்குல்லங்க, இப்படி இழுத்து விட்டுக்கலாம். வேலை முடிச்சுது. நம்மளுக்கு இந்த வளைவு கோசம் தான் இது. இப்போ கீழே வந்து கை சுற்றளவு வந்து அவங்களுக்கு 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச்சு கை சுற்றளவு. அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு கீழே இந்த அளவு கரெக்டாக அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் முடிகிற அளவுக்கு வருது. இப்போது இந்த இடம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி லைன் போட்டுக்கலாம். அதாவது கையோட அகலத்தையும் கீழே கை சுற்றளவையும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும், இப்படி போகும். இப்போ என்ன பண்ணுவோம், நாம இந்த இடத்துக்கு மட்டும் நாம் ஜாயிண்ட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு கொடுக்குற மாதிரி வரும். நான் தைக்கையில் அது எப்படி கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவு கொடுத்தோம்னா போதும். இது வந்து புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, முதல்லையே வந்து இந்த சைடுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வெட்டலாம். நாம் ஜாயிண்ட் கொடுக்கையில் இது வரைக்கும் கொடுப்போம், நம்மளுக்கு இந்த அளவு எதுங்கிறது தெரியாது. அதனால் நம்ம வெட்டிட்டு கூட தைக்கையில் இப்படி இந்த இதிலிருந்து இது வரைக்கும் ஜாயிண்ட் கொடுத்தா போதும்ல நம்மளுக்கு. அதனால் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போது கை உள் வளைவு எடுக்கணும்.
உள்வளைவு எடுக்கிறது அப்படின்னா இந்த 1.5 இன்ச் இருக்குல்லங்க, இந்த 1.5 இன்ச்சிலிருந்து இங்கே 8 இன்ச் வரைக்கும் சரி பாதியாக வச்சுக்கிறோம். ஒரே நேராக இப்படி வச்சுக்கிறோம். வச்சதில் சரி பாதி அளவு 4 இன்ச்சு வருதுங்களா, 4 இன்ச்சு இங்கே குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு அதிலிருந்து கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு இங்கே இப்படி மார்க் பண்ணுறோம். இந்த கோட்டிலிருந்து இந்த கோட்டு வரைக்கும் ஒரு 3/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி, இது என்ன பண்ணுங்க, இப்படி எடுங்கிறதெல்லாம் இல்லை, இதே வளைவு இருக்குல்ல, இந்த வளைவு இது என்ன ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்புக்கு இப்படி கீழே வரைங்க. இப்படி வரைஞ்சி இதில் டச் ஆகிற மாதிரி போங்க. டச் ஆகிற மாதிரி போயிட்டு இப்படி கொண்டு போனீங்கன்னா போதும். இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு போனால் போதும். இந்த நம்மளுக்கு தேவை வந்து இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அகலமாக தேவை. இது வந்து இப்படி நேராகவே இப்படி மேலே இப்படியே கொண்டு போய்க்கலாம். கொஞ்சம் தூரம் கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துக்கணும். இப்படி கொண்டு வந்து இப்படி நம்மளுக்கு இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதை அப்படியே இப்படி கொண்டு போய்க்கலாம். இல்லாட்டி புதுசாக பழகிறவங்க என்ன பண்ணலாம், இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கணும். இந்த ஸ்கேல் இருக்குல்லங்க, இதில் வச்சு முதல்ல இப்படி வச்சோமா மேலே, இப்படி கீழே வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். அதையவே மறுபடி அதே இப்படி இருந்த ஸ்கேலை இப்படி திருப்பிக்குங்க. இப்படி திருப்பி இந்த இடத்துக்கு இங்கிருந்து இப்படி போகிற மாதிரி போட்டிங்கன்னா இது ஒரு மெத்தேடு. இது வந்து என்னென்னா இப்படி வந்து இப்படி போகுது. இந்த ஸ்கேலை வந்து ஃபஸ்ட்டு இந்த கீழிருந்து இப்படி வச்சு ஒரு இழுப்பு இழுக்கிறோம். இப்படி அதே ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சு நம்ம இந்த கார்னருக்கு இங்கே வர மாதிரி வச்சு இப்படி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வெட்டணும். அதுக்காக நாம் வந்து இப்படி இத்தனை இது பண்ணுறோம். நான் எப்போவுமே தைக்கையில் என்ன பண்ணுவேன், இதே ஷேப்லேயே இப்படியே லைட்டாக எடுத்து இங்கே கொஞ்சம் அகலமாக எடுத்து இப்படி கொண்டு போயிடுவேன். கை குழிவு வெட்டையில் அப்படி தான் நீங்களே ஒரு 10 ஜாயிண்ட் தைச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தான் நீங்கள் வெட்டுற மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படி போட்டு இதில் அதுலேயும் போட தேவையில்லை. நாம் ஒரே இதாக இது என்ன மேலே ஷேப் இருக்குதோ அதே ஷேப்புக்கு இப்படி கொண்டு போய் கீழே கொஞ்சம் எடுத்து இப்படி கொண்டு போய்க்கிறோம். கீழே கொண்டு போய் இப்படியே கொண்டு போனோம்னா கை குழிவு. நம்மளுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப லூஸ் வர்றதுக்கு இல்லாத இந்த இடம் கொஞ்சம் வெட்டுறோம். அதுக்கு தான் இந்த கை குழிவுங்கிறது. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட நிறுத்திட்டு இப்படி வெட்டிக்கிறோம். இது என்னன்னா நாம் இது பட்டி துணியாக இருக்குது, இல்லாட்டி இப்படியே கூட வெட்டி இருக்கலாம். நாம் வந்து தைக்கையில் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு மட்டும் இப்படி கொண்டு போய் கிராஸாக வந்து இப்படி ஒரு துணி வச்சோம்னா சரி, இந்த இடம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ சரி பாதி அளவுக்கு ஒரு கட் மார்க்கு இப்படி போட்டுக்கிறோம். இப்படி போட்டிருக்குறோங்களா, இந்த அளவில் இது வந்து உள்ளே மடிச்சு அடிக்கிறோம்லங்க, அது நம்மளுக்கு தைக்கையில் தெரியணுங்கிறக்கோசரம் இதுக்கு ஒரு கட் மார்க்கு இப்படி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த குழிவு பகுதி வெட்டணும்லங்க, அதுக்கு இப்படி விரித்து போட்டு இதையும் நம்ம வெட்டிக்கலாம். இது வந்து நான் எப்போவுமே தைக்கையில் தான் வெட்டுவேன். இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்கோசரம் இப்போ நான் வெட்டுறேன். எப்பவுமே இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைக்கையில் மட்டும்தான் இந்த கை குழிவெல்லாம் வெட்டிக்குவேன். இப்போ இந்த ஷேப் மாதிரி இப்படி வருங்க. நாம் இந்த வளைவு எடுத்தா இது ஒரு வளைவாக இப்படி இருக்குது. இப்படி எஸ் வந்து இப்படி திருப்பி போட்ட மாதிரி லைட்டாக தெரியுதுல்லங்க, அந்த மாதிரி வரும் இந்த வளைவு கை குழிவு. இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம குழிவு வெட்டின இடம். இது பேக் சைடு வரும், இது ஃப்ரண்ட் சைடு வரும். இது வந்து நம்ம முதல்லையே வெட்டிட்டோம் அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்க மாற்றிக்குவாங்க. அதனால தான் எப்போவுமே எல்லாம் முடிச்சுட்டு ப்ளவுஸ் தைக்கல எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் கை ஜாயின் பண்ணல அப்போ அந்த இடத்த வந்து எது முன்பக்கம் வருதோ அந்த இடத்த லைட்டாக கெட்டிவிட்டு போட்டு ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். இப்போ வந்து நாம் முதல்லையே வெட்டிட்டோமா, இதுக்கு வந்து நாம் அடையாளம் போட்டு வைக்கணும், இல்லாட்டி மாறி போயிடும். இப்படி உள்ளே இருக்குதுங்களா, இந்த இடத்துக்கு இந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் மார்க். ரொம்ப பெருசாக போட்டால் நம்மளுக்கு தையல் தைக்கணும்லங்க, அப்போ அந்த இடம் ரொம்ப கீழே தையல் வரைக்கும் வந்துடும். லைட்டாக ஒரு கட் மார்க் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. ஸ்லீவ் வெட்டுற வேலை இவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெட்டுறதுக்கு வேணால் இப்படி வெட்டிக்கலாம், இல்லாட்டி நான் தைக்கையில் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படின்னு. நான் அப்போ தான் வெட்டுவேன். எல்லாம் ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணையில் அப்போ மட்டும் எது ஃப்ரண்ட் சைடு வருதோ அந்த இடத்த மட்டும் இப்படி வளைவு கொஞ்சம் வெட்டி விட்டுனா வேலை முடிஞ்சுது. இப்போ இவ்வளோதாங்க.
பேக் சைடு வெட்டியாச்சு. இது ஃப்ரண்ட் சைடு, இது ஸ்லீவு. இனி நாளையிலிருந்து எப்படி தைக்கிறோங்கிற வீடியோ ஒவ்வொன்றா போடுறேன். 2 நாளுக்குள்ளே முடிஞ்சதுனால 2 நாளுக்குள்ளே போட்டுறேன். டைம் எப்படி எடுக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த கை கேப்புக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த கை கேப்புங்கிறது இங்கே மேலேருந்து இங்கே ஆம்போல் வரைக்கும் போகுது இல்லைங்க, அந்த வளைவுக்கு எவ்வளோ எடுக்கணும் தெரியாதுல்ல. அதனால தான் இந்த கை கேப்பு உடம்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணி அப்படியே குறிச்சிருங்க. அப்போ நம்மளுக்கு கை கேப்பு கரெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு தைக்கிற வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.